ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய பேர் அசாருதீன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா நிறைய மாவட்டங்கள் இப்ப மழை பெஞ்சிட்டு இருக்குது. இன்னும் நிறைய மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா மழை பெஞ்சு முடிச்சிடுச்சு. இந்த மாதிரி சூழ்நிலையில பாத்தீங்கன்னா நிறைய விதமான நோய்கள் மனிதர்கள்ட்ட சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் நிறைய வகையான நோய்கள் பரவிட்டு இருக்கும். இது எந்த விதமான நோய்கள், இந்த நோய்கள்ட்ட இருந்து நம்மளையும் மற்றும் நம்ம குடும்பம், நம்ம உற்றார் உறவினர்களை எப்படி பாதுகாப்பது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு, மக்களுடைய நலன் கருதி வீடியோ வெளியிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க இந்த மழை காலங்கள்ல உள்ள நோய்கள், அதனுடைய கட்டுப்பாடு என்னன்னு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். பொதுவா மழை நேரங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம வீடுகள்ல வரக்கூடிய நீர் கொஞ்சம் குவாலிட்டியில கொஞ்சம் சந்தேகம் இருக்கலாம் ஒண்ணு. அப்புறம் பாத்தீங்கன்னா அங்கங்க மழை நீர் தேங்கி நிற்கலாம். இந்த ரெண்டும் பாத்தீங்கன்னா நோய் பரவுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். உங்களுடைய வீடுகள்ல வரக்கூடிய தண்ணீர் சரியான ஒரு சுத்தம் தரம் இல்லாவிட்டால் வாட்டர் பார்ன் டிசீஸ் என சொல்லப்படக்கூடிய காலரா, டைபாய்டு, மஞ்சள் காமாலை, ரவுண்ட் வார்ம் ஃபார்மேஷன், டயரியா மற்றும் இன்ன பிற நோய்கள், இது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீர் மற்றும் சில நேரங்கள்ல உணவு, இது சரியான தரமாக இல்லாவிட்டால் வாட்டர் பார்ன் டிசீஸ் இந்த மாதிரியான நோய்கள் பரவும். சரிங்களா? ரெண்டாவது கேட்டகரி என்னன்னு பாத்தீங்கன்னா வெக்டர் பார்ன் டிசீஸ். இது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு கொசுவின் மூலம், உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம வீடுகள்ல சுத்தி நல்ல தண்ணீர் தேங்கி இருந்துச்சுன்னு வைங்களேன், அந்த தண்ணீர்ல எய்டஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கொசு உற்பத்தி ஆகும். அந்த கொசுவின் மூலமா பரவக்கூடிய நோய் என்னன்னு பாத்தீங்கன்னா டெங்கு. அப்புறம் இன்னொரு நோய் இருக்கு, பரவலான நோய் என்ன பாத்தீங்கன்னா மலேரியா. மலேரியா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீடு மற்றும் வீடு சுற்றுப்புறத்துல அழுக்கான தண்ணி, அதாவது கண்டாமினேட்டான கழிவு நீர் தேங்கி நிற்கும்ல, அந்த தண்ணீர்ல இருந்து உருவாகக்கூடிய கொசு நம்மளை கடிக்கும் பொழுது உருவாகக்கூடிய நோய் மலேரியா. அதே மாதிரி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபேமஸா இருந்துச்சு சிக்கன் குனியா. இதுவும் ஒரு வகையான கொசுவின் மூலம் பரவக்கூடிய நோய். அதனால கொசுவின் மூலமா ரொம்ப பிரபலமான 3 நோய்கள் இருக்குது. ஒண்ணு மலேரியா, இன்னொன்னு டெங்கு, மூணாவது சிக்கன் குனியா. கடைசியா 2 புல்லட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரியான நோய்கள்ட்ட இருந்து நம்மளை பாதுகாக்கிறது, நம்மளை சார்ந்தவங்களை பாதுகாக்கிறது மிகவும் சுலபம். தரமான குடிநீர் உண்ணுங்க, தரமான உணவுகளை உண்ணுங்க. அது போக உங்களுடைய வீடுகள் மற்றும் சுற்றுப்புறத்துல மழை நீரோ கழிவு நீரோ தேங்கி நிக்காம பாத்துக்கோங்க. இந்த 2 செய்யறது மூலமா நிறைய விதமான நோய்கள் நம்மளை தாக்குறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறையும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே போல அடுத்தடுத்து ஒரு அவேர்னஸ் மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோ நான் போஸ்ட் பண்ண முயற்சி பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.